ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஜேசிடி பிரபாகர், புகழேந்தி, கேசி பழனிசாமி உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து பேசுவதற்காக நம்முடன் அதிமுகவில் இருந்து திரு செம்மலை அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தற்போது ஓபிஎஸ் அணியில் இருந்து விலகுவதாக திரு புகழேந்தி தெரிவித்திருக்கிறார். மீண்டும் அதிமுக மீண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற கருத்தினை பதிவிட்டிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த நிலையில் அதுவும் குறிப்பாக மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய இபிஎஸ் அவர்கள் தலைமையில் கழகம் வலுவாக இருக்கிறது. இந்த நிலையில சகோதரர்கள் ஜேசிடி பிரபாகரன், புகழேந்தி, கேசி பழனிசாமி அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே பிரிந்திருந்தாலும் அவர்கள் அந்த அணியிலிருந்து விலகி இப்பொழுது நம்முடைய டிவியிலே பேட்டி கொடுக்கும் போது கூட 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைய வேண்டும் என்ற தங்களுடைய எண்ணத்தை, விருப்பத்தை, அந்த மன தாங்களை இங்கே சொல்லி இருப்பதை நான் உள்ளபடியே வரவேற்கிறேன். எனவே அவர்கள் அந்த இருந்த இடத்திலிருந்து பிரிந்து வந்தாலும் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சி அமைக்க வேண்டும், அதுதான் காலத்தின் கட்டாயம் என்கிற வகையிலே அந்த ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அடுத்த கட்டமாக ஒருவேளை அவர்கள் சொல்லுவதை போல கழகத்திலே இணைத்துக் கொள்ள விரும்பினால் பொதுச் செயலாளர் அவர்களிடம் அவர்கள் தங்களுடைய எண்ணத்தை, விருப்பத்தை வெளிப்படுத்தினால் பொதுச் செயலாளர் அவர்களும் பொதுக்குழுவை கூட்டி அவர்கள் எண்ணத்தை ஈடேற்றுவதற்காக, அதை நிறைவேற்றுவதற்காக ஏதோ ஒரு நல்ல முடிவை எடுப்பார். எங்களுடைய கழகத்தை பொறுத்தவரையில எந்த முடிவெடுத்தாலும் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவுதான் இறுதியான முடிவு. அது புரட்சித் தலைவர் அவர்கள் காலத்திலும் அம்மா அவர்கள் காலத்திலுமே அதே நடைமுறைதான். இப்பொழுது மாண்பு இபிஎஸ் அவர்கள் காலத்திலும் அந்த நடைமுறை தான் தொடர்கிறது. எனவே மாண்பு இபிஎஸ் அவர்களும் அப்படி பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்கிற போது கழக நிர்வாகிகளை, கழக மூத்த நிர்வாகிகளை அல்லது தலைமை கழக நிர்வாகிகளை இன்னும் தேவைப்பட்டால் பொதுக்குழுவை கூட்டி ஒரு நல்ல முடிவை எடுத்து கழகத்தை வலுப்படுத்துகிற அந்த காரியத்திலே ஈடுபடுகிற போது இப்பொழுது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலே வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் நாம் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கு சதவீதத்திலே கூடியிருக்கிறது. வாக்கு சதவீதம் குறையவில்லை, மாறாக கூடியிருக்கிறது. அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கு சதவீதத்திலே மக்களவை தேர்தலிலே குறைந்திருக்கிறது. எனவே இது எங்களுடைய 2026 தேர்தலிலே வெற்றிக்கு ஒரு வழிவகுக்கும். எனவே இவர்கள் எடுத்த முடிவை நான் உள்ளபடியே வரவேற்கிறேன். மீண்டும் அவர்கள் மேற்கொண்டு அவர்கள் என்ன முடிவை எடுக்கிறார்களோ அதை தங்களுடைய விருப்பத்தை நம்முடைய பொதுச் செயலாளரிடம் தெரிவித்தால் அவர் அதற்கு ஒரு நல்ல முடிவை நிச்சயமாக எடுப்பார். அது அடுத்த கட்ட நடவடிக்கை. செம்மலை சார், இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து அதிமுக இந்த பிரிஞ்ச அனைவரும் எல்லாரும் மீண்டும் ஒன்றிணையும் சொல்றாங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதாவது எங்களுடைய புரட்சி, அதாவது எங்களுடைய கழகத்துடைய தெளிவாக சொல்லிவிட்டார். அதாவது ஏதோ ஒரு காரணத்தாலே பிரிந்தவர்கள் மீண்டும் மனம் திரும்பி வந்தால் சேர்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 பெயரை கூட உச்சரித்தார். அந்த 3 பேரை தவிர மற்றவர்கள் வந்தால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இருக்கிறார். அதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறேன். யாரை சேர்க்கக்கூடாது என்று சொன்னவர்களுடைய பெயரை கூட நான் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை. எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 பெயரை சொல்லி அவர்களை தவிர மற்றவர்கள் கழகத்திலே இணைந்தால் நாங்கள் வரவேற்போம் என்று சொல்லி இருக்கிறார். இவர்கள் அந்த விருப்பத்தை அவர்கள் தெரிவிப்பார்களே, ஆனால் நிச்சயமாக பொதுச் செயலாளர் அதை பரிசீலித்து பொதுக்குழு அல்லது கழக நிர்வாகிகளுடைய ஒப்புதலை பெற்று நிச்சயமாக இவருடைய எண்ணத்தை, இவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று நான் கருதுகிறேன். எது எப்படி இருந்தாலும் இந்த 3 பேரும் இப்பொழுது எடுத்திருக்கிற முடிவை நான் வரவேற்கிறேன். அதைவிட 2026
கழகம்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டை 3 பேரும் சொல்லி இருப்பதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இது எங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்திதான். மனம் திருந்தி மீண்டும் அதிமுகவில் வந்தால் அவர்களை இணைத்துக் கொள்வதாக திரு எடப்பாடி அவர்கள் கூறியதை நினைவு கூர்ந்ததற்கு நன்றி திரு செம்மலை அவர்கள்.